Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்ல இருந்துக்கிட்டே எப்படி வெயிட் ரெடியூஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் லாக்டவுன்ல நிறைய வெயிட் போட்டுருச்சு, எப்படி வந்து இது ரெடியூஸ் பண்றது அப்படின்றத பத்தி தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஜிம் அப்புறம் யோகா கிளாஸஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்றதுனால ஸோ வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து ரொம்ப நிறைய எக்ஸசைஸ் பண்ணாமல் ஒரு சூப்பரான டயட்டை ஃபாலோ பண்ணோம்னாலே நம்மளுக்கு வெயிட் நல்லபடியாக ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹோல் டே மீல் பிளானிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹோல் டே மீல் பிளானிங்கில் நான் எடுத்துருக்கிற சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ஆயில், நோ சுகர், அப்புறம் நோ பெவரேஜஸ். ஸோ இது மூணையுமே நம்ம கட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெயிட் ரிடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சேலஞ்சோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டு டின்னர் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் ரெசிபிஸ் ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது நோ பெவரேஜஸ் சேலஞ்ச் அப்படின்றதுனால நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே வந்து ஜஸ்ட் வார்ம் வாட்டர் மட்டும் குடிச்சிங்கன்னா போதும். அதுக்கு மேலே நீங்கள் டீ, காஃபி எதுவுமே குடிக்கக்கூடாது. உங்களுக்கு க்ரீன் டீ பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதுவும் குடிக்கலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி நான் வந்து ப்ரோட்டீன் பேக் எடுத்திருக்கேன். ஸோ ஹை ப்ரோட்டீன் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் தான் இருக்குது. ஸோ முட்டை வந்து இன்றைக்கி நம்ம அவிச்சு எடுத்துகிட்டு அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட போகிறோம். பாயில் பண்ணி எடுத்துக்கும் போது நிறைய உப்பு சேர்க்காமல் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு முட்டை சாப்பிட்றது பிடிக்காது, இல்லை நான் வெஜிடேரியன், எனக்கு முட்டை வந்து சாப்பிட்டா ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து முட்டைக்கு பதிலாக ஆப்பிளை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் முட்டையில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்பிளில் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் நீங்கள் வந்து ஒரு 2 ஆப்பிளாக சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் 2 அவிச்ச முட்டையோடு சேர்த்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க போகிறோம். இதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. முட்டையில் நான் ரொம்ப கம்மியான சால்ட் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம டயட்டில் இருக்கும்போது நம்ம சுகர் அண்ட் சால்ட் ரெண்டுமே ரொம்ப கம்மி பண்ணிக்கணும். முட்டை பாயில் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பிளாண்டான டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா பெப்பர் அப்படி இல்லைன்னா சாட் மசாலா நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து இந்த முட்டையில் இருக்கிற எல்லோ பார்ட்டை எடுத்துருங்க. வெறும் ஒயிட் பார்ட் மட்டும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் இதில் நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து ஒரு 1/2 கப் மாதுளம்பழம், அப்புறம் ஒரு 10 to 12 திராட்சை நான் இதுக்குள்ள சேர்த்துக்கிறேன். ஸோ நம்மளோட ஹோல்சம் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தயாராகிடுச்சு. ஸோ ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு ஹோல் டேக்கு தேவையான ஒரு ஃபுல் எனர்ஜி பேக் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஹோல்சம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் நடுவில் ஸ்நாக்காக எதுவுமே சாப்பிடக்கூடாது. லஞ்ச் சாப்பிட்ற வரைக்கும் நிறைய தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். லன்ச் டைமிங் பார்த்தீங்கன்னா 1:30 to 2 o'clock நீங்கள் வந்து லன்ச் பண்ணிடணும். இன்றைக்கி நம்ம லன்ச்சில் வேர்க்கடலை சாலட் செய்ய போகிறோம். வேர்க்கடலையே நீங்கள் நைட்டே ஒரு 8 to 9 மணி நேரத்துக்கு நல்லா இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. ஊற வச்ச வேர்க்கடலையை இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த சாலடுக்கு உங்களுக்கு பிடிச்ச எல்லா பச்சை காய்கறியும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இந்த சாலடுக்கு இன்றைக்கி நான் குக்கும்பர், கேரட், அப்புறம் நிறைய காய்கறிகள் சேர்த்துக்க போகிறேன். ஸோ நம்ம ஊற வச்சுருந்த வேர்க்கடலையை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு உப்பு இல்லாமல் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 to 4 விசில் வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட வேர்க்கடையெல்லாம் வெந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். வேர்க்கடலை சாலட் செய்யறதுக்கு இங்கே நான் கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கிற ஸ்கின் அந்த மாதிரி பீல் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கேரட்டை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு கேரட்டை சாலட் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு அதை வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த டயட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு குக்கும்பர் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடம்பு டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது, இல்லை திடீர்னு பசி வருது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து குக்கும்பர் அப்படி இல்லைன்னா கேரட் சாப்பிட்லாம். குக்கும்பர் அப்புறம் கேரட் சாப்பிட்றதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இந்த டயட்டில் கிடையாது. குக்கும்பரை மேலே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரப் பண்ணிங்கன்னா அதோட கசப்பு தன்மை இந்த மாதிரி வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சாலடுக்கு செய்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் பாதி குக்கும்பரை சாலடுக்கு செய்கிற மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு பாக்கி பாதி குக்கும்பரை பொடியாக நறுக்கிட்டு வேர்க்கடலை சாலட் செய்கிறதுக்கு. வேர்க்கடலை சாலட் செய்யறதுக்கு ஒரு பவுலில் பொடியாக நறுக்கின கேரட் அப்புறம் வெள்ளரிக்காய் 2 வச்சுக்கோங்க. அதிலே ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவிச்சு எடுத்து வச்சுக்க வேர்க்கடலையும் சேர்த்துருங்க. இந்த சாலட்டில் நம்மளுக்கு வேர்க்கடலையோட அளவு கம்மியாக இருக்கணும், பாக்கி இருக்கிற காய்கறியோட அளவு நிறையா இருக்கணும். கொஞ்சமாக பச்சை மாங்காவும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகத்தூள் அப்படி இல்லைன்னா சாட் மசாலா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா நிறைய உப்பு இருக்குது அப்படின்னா சேர்த்துக்க வேண்டாம்.
2லிருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு மாதுளம் பழம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கேபேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். ஆனால் எல்லாமே வந்து இந்த மாதிரி பச்சையாக சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துருந்தா இன்னும் ரொம்ப பிடிக்கும். அதனால இதில் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இதில் நம்ம அடுத்ததான் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு இதில் தக்காளியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தக்காளி பிடிக்கணும் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். டேங்கியான டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக லெமனும் சேர்த்துக்க போகிறேன். அதனால் அடுத்ததான் இந்த சாலட்டில் நம்ம பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்துருங்க. நம்மளோட வேர்க்கடலை சாலட் இங்கே தயாராகிருச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமன் ஜூஸை இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஹோல்சம் லன்ச் மெனு ரெசிபி தயாராகிருச்சு. இந்த லன்ச் நீங்கள் சாப்பிடும்போது பயங்கர ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சாலட் ரெசிபியை நீங்கள் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட உப்பு, காரம் அப்புறம் பெப்பர் இது எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். உப்போட அளவு மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. நல்ல காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா பெப்பரோட அளவு ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் நடுவில் பெவரேஜஸ் எதுவும் குடிக்கக்கூடாது. அப்படியே உங்களுக்கு வந்து டீ குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னா க்ரீன் டீ குடிக்கலாம். லஞ்ச் அண்ட் டின்னருக்கு நடுவில் நம்ம ஒரு 3 to 4 hours கேப் இருக்கும். ஸோ அந்த டைமில் நிறைய தண்ணி குடிங்க. அடுத்ததான் இப்போ நம்மளுக்கு டின்னர் டைமிங் வந்துருச்சு. டின்னர் டைமிங் வந்து நம்மளோட பார்த்தீங்கன்னா 7:30 to 8 நம்ம வந்து டின்னர் சாப்பிட்றணும். இன்றைக்கி டின்னரில் நான் ஒரே ஒரு மாதுளம் பழம் அப்புறம் கொஞ்சம் சாலட் சாப்பிட போகிறேன். ஸோ ஒரு மாதுளை பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு மாதுளை பழம் உரிச்சு இந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்மளோட டின்னர் தயாராகிடுச்சு. பாருங்கள், நம்ம மார்னிங் கட் பண்ண பாதி வெள்ளரிக்காய் அப்புறம் ஒரு கேரட் இங்கே நான் வந்து டின்னருக்கு எடுத்து வச்சிட்டேன். அதோடு சேர்த்து நம்ம உரிச்ச ஒரு மாதுளம் பழத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம டின்னரில் இதுதான் சாப்பிட போகிறோம். எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய பச்சை காய்கறிகள் அப்புறம் பழங்கள் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதில் வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த டின்னர் பிளானை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இது சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கொஞ்சம் பசி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு குக்கும்பர் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த டயட் எடுக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ப்ரிகாஷன்ஸ் அடுத்ததான் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டியது. இந்த டயட் எடுக்கிறவங்க நிறைய தண்ணி குடிக்கணும். டீ குடிக்காமல் தலைவலி வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா க்ரீன் டீ கண்டிப்பாக குடிச்சிக்கலாம். இல்லை ரெகுலர் டீ எனக்கு குடிக்கணும் அப்படின்னு போல் இருக்குன்னா ரெகுலர் டீ சக்கரை இல்லாமல் நீங்கள் குடிக்கலாம். அதே மாதிரி இந்த டயட் எடுக்கும்போது உங்களுக்கு நடுவில் பசி வருது அப்படின்னா நிறைய குக்கும்பர் அப்படி இல்லைன்னா கேரட் சாப்பிட்லாம். ஸோ இது ஒரு சேலஞ்சிங்கான டயட் அப்படின்றதுனால இதில் நம்ம நோ ஆயில், நோ சுகர், நோ டீ, காஃபி, சோடா, சர்பத் எதுவுமே சாப்பிடக்கூடாது. மைதா, அதுக்கப்புறமா அரிசி இதுவும் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த சேலஞ்சுக்கு நீங்கள் ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களோட வெயிட் ரிடக்ஷன் யாராலையுமே தடுக்க முடியாது. நீங்கள் ரெகுலராக டேப்லெட் எடுக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் எடுக்கலாம். இந்த டயட் ஃபாலோ பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து உங்களோட டேப்லெட்ஸை ரெகுலராக எடுங்க. காட் லிவர் ஆயில் இல்லை கால்சியம் டேப்லெட்ஸ் இல்லை விட்டமின் டேப்லெட்ஸ் நான் எடுத்துக்கிறேன் டெய்லி பேசிஸில் அப்படின்னா அந்த டேப்லெட்ஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாம். அதையும் கூட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ஹோல்சம் டயட் பிளானை நீங்களும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு அண்ட் எப்படி வந்து நீங்கள் உங்களோட வெயிட் ரிடக்ஷனை நீங்கள் பண்ணீங்க அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றியான ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். உங்களோட வெயிட் ரிடக்ஷன் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நான் பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கேன். என்னோட வெயிட் ரிடக்ஷன் அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் கூடிய சீக்கிரத்தில் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வெயிட் ரிடக்ஷனை ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுறதுக்கு என்னோட நல்வாழ்த்துக்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.